ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி டே 2 ரஷ்யாவில். காலையில் நம்ம மாஸ்கோ கிரெம்லினுக்கு போகலாம், கிரெம்லின் ரெட் ஸ்கொயருக்கு போகலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணிவிட்டு கிளம்புறோம். மெட்ரோவில் தான் போகலான்ட்டு டிசைட் பண்ணியிருக்கோம். ஏன்னா மெட்ரோ கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு இடம் ரஷ்யாவுக்கு வந்தீங்கன்னா. ஏன்னா இதெல்லாம் சோவியத் யூனியன் காலத்தில் பில்ட் பண்ணது. அந்த காலத்திலே ஒரு 14 மாடி ஹைட்டு, அந்த அளவுக்கு கீழே தோண்டி கீழே மெட்ரோ போகுது பாருங்கள். எந்த அளவுக்கு டீப்பாக நீங்கள் ஸ்டெப்பில் போக வேண்டியதாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக மாஸ்கோ வந்தீங்கன்னா எந்த ஸ்டேஷனாக இருந்தாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக மெட்ரோ ட்ரை பண்ணுங்கள். ஒரு ஆளுக்கு 90 ரூபிள்ஸு, 2 பேருக்கு 180 ரூபிள்ஸ் அப்படி இருக்கும். அது 1 டே டிக்கெட்டு. அதே இது நீங்கள் 3 டேஸ்க்கு அன்லிமிட்டட் அப்படி வேணும்னா 800 ரூபீஸ்க்கு கிடைக்கும் ஒரு ஆளுக்கு. ஸோ நீங்கள் அது கூட எடுத்து வாங்கிக்கலாம். இப்போ ஃப்ரீக்வெண்ட்டாக ட்ராவல் பண்ணுறீங்கன்னா அந்த மாதிரி எடுக்கலாம். இல்லைனா நீங்கள் வந்துட்டு 1 வே டிக்கெட் எடுத்துகிட்டு போக வேண்டியதான். நாங்கள் இப்போ 1 வே தான் எடுத்துருக்கோம். இங்கே பாருங்கள், ட்ரெயின் வந்துச்சு, ட்ரெயின்குள்ளே ஏறிட்டோம். இப்போ கிரெம்லின் போயிட்டுருக்கோம். இங்கேருந்து ஒரே ஒரு ஸ்டாப்பு தான், நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க, தெரியுது. ஸோ பாருங்கள், ட்ரெயின் செம்ம ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. அடுத்த ஸ்டாப்பு நம்ம இறங்கணும். ட்ரெயினில் வந்து ஒய்ஃபை கூட ஃப்ரீயாக இருக்கும். நீங்கள் ரொம்ப லாங்காக ட்ராவல் பண்ணுறீங்கன்னா எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து கிரெம்லின் ஸ்டாப் இறங்கிட்டோம். இங்கேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் கிரெம்லின், ரெட் ஸ்கொயர்லாம். ஸோ இங்கே பாருங்கள், நல்ல ஒரு பெயிண்டிங் ஆர்ட்டெல்லாம் வச்சுருக்காங்க எல்லா மெட்ரோ ஸ்டேஷன்ஸ்லேயும். கிரவுண்ட் ஃப்ளோர் கீழே இது ஒன்று. ஸோ கிரெம்லினுக்கு நீங்கள் போர்டை பார்த்தீங்கனாலே சைன் போர்டில் எல்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள், கிரெம்லின். ரஷ்யாவில் இன்னொரு விஷயம், மாஸ்கோவில் யாருக்குமே இங்கிலீஷ் தெரியாது. அட்லீஸ்ட்டு ஒரு 40 வயசுக்கு மேலே இருக்கவங்க கிட்ட யாருக்குமே. அதனால் கண்டிப்பாக நீங்கள் மேப் எதாவது வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், ட்ரெயினோட பங்க்சுவாலிட்டி பாருங்கள். கரெக்டாக இத்தனை செகண்டில் வரோம்னா ட்ரெயின் பாருங்கள். அது 0 ஆகும்போது, கிளாக்கில் 0 ஆகும்போது ட்ரெயின் வந்து ஸ்டாப் ஆகுது கரெக்டாக. அவ்வளோ பங்க்சுவாலிட்டி. நான் வந்து சரி 1-2 ட்ரெயின் தான் இப்படி இருக்கும்னு பார்த்தேன். ஒரு 5-6 ட்ரெயின் வர வரைக்கும் நின்று பார்த்தா எல்லா ட்ரெயினும் அதே மாதிரி கரெக்டாக வந்துட்டு போகுது. அவ்வளோ பங்க்சுவாலிட்டியாக இருக்குது பாருங்கள். அடுத்த ட்ரெயினும் இப்போ வருது. ஸோ அவ்வளோ பங்க்சுவாலிட்டி. கண்டிப்பாக நீங்கள் மாஸ்கோ வந்தீங்கன்னா இதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் கிரெம்லின் பார்த்து போயிட்டீங்கனாலே அங்கே தான் பக்கத்தில் ரெட் ஸ்கொயரு, பசிலா கேத்தீட்ரல் அதெல்லாமே இருக்குது. அதனால் அந்த ஏரியா தான் மெயினாக நீங்கள் வர வேண்டியதாக இருக்கும் எங்கே இருந்தாலும். அப்படி இல்லை நீங்கள் கேபில் வர போகிறேன் அப்படின்னீங்கன்னா யாண்டெக்ஸ்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் உங்கள் ஹோம் கண்ட்ரியில் இருக்கும்போதே அதை டவுன்லோட் பண்ணிடுங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா ரஷ்யாவில் வந்து டவுன்லோட் பண்ணுறது சில 1 டே வந்து சிம் ஒர்க் ஆகாது, இல்லைன்னா ஓடிபி வராது. அதனால் உங்கள் ஹோம் கண்ட்ரிலேயே அதை பண்ணிட்டு வந்துடுங்க. பாருங்கள், இப்போது நம்ம இப்போ மேலே கிராஸ் பண்ணுறப்போ கீழே ட்ரெயின் இருக்குது. நல்ல ஒரு வியூ இது. ஸோ அதே அளவுக்கு நம்ம எந்த அளவுக்கு கீழே இறங்கணுமோ அந்த அளவுக்கு மேலேயும் ஏறணும். இதே மாதிரி தான் சைனா, ஹாங்காங் எல்லா இடத்துலையும் இதே ஸ்டைல் தான் கட்டியிருக்காங்க. மினிமம் 12 to 14 ஃப்ளோர்ஸ் டீப்பு. எப்படி இந்த காலத்தில் பரவாயில்ல, அந்த காலத்தில் எப்படி இவ்வளோ ஆழத்துலலாம் கட்டினாங்கன்னே தெரியல. பாருங்க, நம்ம மேலே ஏறிட்டு போயிட்டே இருக்கோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்கள் மாஸ்கோ வர்றவங்க மெட்ரோ மிஸ் பண்ணாமல் போயிடுங்க. நீங்கள் ஸ்டேஷனில் பார்த்தீங்கனாலே கைட் பண்ணுவாங்க. மேபி இந்த ஸ்டேஷன் மாஸ்டர் அவங்க, வேறு யாருக்குமே இங்கிலீஷெல்லாம் தெரியாது. ஸோ இங்கே பாருங்கள், கிரெம்லினில் நாங்கள் வெளியே